நம்மகிட்ட யாராவது ஜெயில் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? ஜெயில்னா வந்து வெள்ளை சட்டை, வெள்ளை டவுசர் போட்டிருப்பாங்க. களி தான் தருவாங்க. அது மாதிரி ஜெயில் போயிட்டு வந்தாங்க அப்படின்னா, அவங்க வந்து தாடி சேவ் பண்ணியிருக்க மாட்டாங்க. முடியெல்லாம் நிறைய வளர்த்தா இருப்பாங்க. ஏன்னா இதுதான் நம்ம வந்து காலங்காலமா பார்த்த தமிழ் படங்கள நமக்கு காமிச்சு அறிமுகப்படுத்தினது. ஜெயில்னா அப்படிதான்ப்பா இருக்கும். வெள்ளை ட்ரெஸ் தான் போட்டிருப்பாங்க. தாடி எல்லாம் சேவ் பண்ண மாட்டாங்கன்னு காமிச்சது. ஆனா இதெல்லாம் உண்மையாவே மித் தான். உண்மை என்ன அப்படின்னா, இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஜெயில பத்தி நம்ம இதுவரைக்கும் நினைச்சுக்கிட்டு இருந்த மித்து என்ன, உண்மையாவே அங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு டீடைல் இன்ஃபர்மேஷன் வீடியோவா இந்த வீடியோ இருக்க போகுது. வீடியோ ஃபுல்லா பாருங்க. வணக்கம், நான் ஆனந்த். ஜெயில் அப்படின்னா நம்ம எல்லாமே நினைக்கிறது என்ன அப்படின்னா, அங்க வந்து காலையில எந்திரிச்சாங்க அப்படின்னா வாரத்துல 7 நாளும் களி தான் போடுவாங்க. கம்பி எண்ணிக்கிட்டு ஜெயிலுக்குள்ளே லாக்கப்புக்குள்ளே கிடக்க வேண்டியதுதான். அவங்க அவங்க அவங்கள பொறுத்தவரை ஜெயிலுக்குள்ள போயிட்டாங்க அப்படின்னா அவங்க தண்டனை காலம் முடியிற வரைக்கும் அங்கேயே அப்படியே ஒரு ரூம்குள்ள அடைச்சு போட்டு இப்படிதான் கிடப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும்ல. அதெல்லாம் உண்மை கிடையாது. ஏன் அப்படின்னா ஜெயில்ல வந்து இந்த களிங்கிற மெனு மாதிரி ரொம்ப வருஷம் ஆச்சாம். ஜெயில்ல காலை சாப்பாடு எப்படி இருக்கும் அப்படின்னா இட்லி, பொங்கல், இது இது கஞ்சி இந்த மாதிரி இருக்குமா. மதியம் வந்து சாப்பாடு, சாம்பார், ஏதாவது ஒரு கூட்டு அந்த மாதிரி இருக்குமா. நைட்டு வந்து சப்பாத்தி இல்ல சாப்பாடு இந்த மாதிரி இருக்குமா. இன்னொன்னு வாரத்துல ஒரு நாள் இல்ல வாரத்துல 2 நாள் வந்து முட்டை தருவாங்களாம். அது மாதிரி வாரத்துல ஒரு நாள் வாரத்துல 2 நாள் வந்து மீன் இல்ல கோழி சிக்கன் தருவாங்களாம். இது இதோட ஃபுட் மெனு. அப்புறம் ட்ரெஸ் கோட் எப்படி இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு தெரிஞ்சது எல்லாமே எல்லாருமே அப்ப ஜெயிலுக்குள்ள போனாங்க அப்படின்னா இந்தாப்பா இதான் உன் ஆடை இனிமே வெளிலதான் அப்படின்னு மாதிரி இருக்குல்ல. அது கிடையாது. உண்மையாவே ஜெயிலுக்குள்ள வந்து எல்லாருமே வெள்ளை ட்ரெஸ்ஸோட அலைவாங்களான்னா கிடையாது. ஜெயிலுக்குள்ள குற்றவாளின்னு நிரூபிக்கப்பட்ட சில கைதிகள் இருப்பாங்க. சில பேர் விசாரணைக்காக உள்ள வந்திருப்பாங்க. இந்த விசாரணைக்காக உள்ள வராங்கள இவங்க பாத்தீங்க அப்படின்னா அவங்க ஓன் ட்ரெஸ்ஸையே போட அனுமதி உண்டா. அவங்க எந்த ட்ரெஸ் போட்டு வராங்களோ அதே போட்டுக்கலாமா. அப்படி இல்ல அப்படின்னா அவங்க வீட்டுல இருந்து யாராவது பார்க்க வராங்கன்னா அவங்க கொடுக்குற ட்ரெஸ் போட்டுக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா வக்கீல் யாராவது பார்க்க வராங்க அப்படின்னா அவங்களோட அந்த ஓன் ட்ரெஸ் போட்டுக்கலாம். அதுக்கு பெர்மிஷன் உண்டு. சப்போஸ் அவங்க மேல வந்து இவங்க குற்றவாளி தான், ஜட்மெண்ட் எழுதிட்டாங்க, இன்னும் 10 வருஷத்துக்கு இவங்க ஜெயிலுக்குள்ள இருக்க போறாரு, 20 வருஷம் ஜெயிலுக்குள்ள இருக்க போறாருன்னா அந்த டைம்ல உங்களுக்கு உள்ள வரப்ப அவங்களோட ட்ரெஸ்ஸை வாங்கி வச்சுக்கிட்டு இவருக்கு வந்து அந்த அந்த ஜெயில் காஸ்டியூமா கொடுத்துருவாங்களாம். சரி, இன்னொன்னு வந்து இப்ப ஜெயிலுக்குள்ள வந்து எப்படி இருக்கும், ஒரு செல்லுக்கு எத்தனை பேரு, ஜெயிலுக்குள்ளேயே பாத்ரூம் இருக்குமா இருக்காதா, இல்ல காமன் டாய்லெட்டா இருக்குமா அப்படிங்கிற மாதிரி இருந்தா நிறைய ஜெயில்ல வந்து இன்னமும் ஜெயில்ல வந்து காமன் டாய்லெட் தான் இருக்கான். நம்ம இந்த வடச்சென்னை படத்துல அவரு செந்தில் ஒருத்தனை இது பண்ணி போடுவார்ல, அவன் ஜாவா பழனிய போட்டான்னு சொல்லி ஒருத்தர குணாவோட தம்பிய போடுவார்ல ஒரு பாத்ரூம் கிட்ட வச்சு, அந்த மாதிரி பெருசா தொட்டி கட்டி தண்ணி தேங்கி வச்சிருப்பாங்க. அங்கதான் குளிக்கிறது, பாத்ரூம் போறது பக்கத்துல அப்படிதான் இருக்குமா. இப்போ நிறைய ஜெயில வந்து ரெனோவேட் பண்ணி செல்லுக்குள்ளேயே வந்து அவங்க டாய்லெட் போறதுக்கும் குளிக்கிறதுக்குமான இதை பண்ணிட்டாங்களாம். ஒரு செல்லுக்கு எத்தனை பேர் இருப்பாங்க, 2 பேரு 3 பேர் கணக்கு இருக்கானா அப்படி கிடையாதான். இப்ப வர வர ஜெயில வந்து நிறைய ஆட்கள் வந்துகிட்டே இருக்காங்க அப்படிங்கிறப்ப 5 பேரு 10 20 பேர் வரைக்கும் ஒரு செல்லுக்குள்ள இருக்க சான்ஸ் இருக்கு அப்படிங்கிறாங்க. ஒரு செல்லுக்குள்ள 20 பேர் வரைக்கும் இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இன்னொன்னு, இப்போ தனி செல்லாம் கிடையாதா அப்படின்னா அது ரொம்ப ரேர். இப்போ யாராவது ரொம்ப மோசமான ஒரு குற்றவாளி அப்படிங்கிற பட்சத்துல அவங்க தனி செல்ல ரொம்ப ஒரு பயங்கரமான ப்ரொடெக்ஷனோட அவங்க வந்து இது பண்ணுவாங்களாம். இன்னொன்னு, யாராவது ஒரு அமைச்சர் யார் உள்ள வராங்க, கட்சி நிர்வாகி அமைச்சர்கள் எம்எல்ஏ இந்த மாதிரி யார் உள்ள வராங்க அப்படின்னா அவங்களுக்கு தனி செல் அப்படிங்கறது அலாட் பண்ணுவாங்களாம். மத்தபடி எல்லாருக்குமே தனி செல் அப்படிங்க எல்லாருக்குமே காமனா இருக்கிறது தான். இந்த மாதிரி யாராவது வராங்க அப்படிங்கிற பட்சத்துல மட்டும் அவங்களுக்கு தனி செல். இன்னொன்னு, இந்த தனி செல் இருக்க ஆளுக்கு வந்து நிறைய இது என்னன்னா அவங்களுக்குன்னு ஏதாவது ஸ்பெஷலா பெட்டு, டிவி, ஃப்ரிட்ஜ் அப்படின்னு சொல்லி ரொம்ப அட்வான்ஸ்டு ஒரு ரொம்ப ஒரு லக்ஸூரியான ஜெயில் லைஃப் அவங்க லீட் பண்ணுவாங்களா அப்படின்னா அப்படிலாம் இருக்காது அப்படிங்கிறது சொல்றாங்க. அப்படிலாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி. நடைமுறையில என்ன அப்படிங்கிறது தெரியல. உண்மையாவே அப்படிலாம் இருக்காது அப்படிங்கிற மாதிரி சேட் ஜிபிடி சொல்லுது. நடைமுறை என்னன்னு தெரியல. அது மாதிரி இப்ப ஜெயிலுக்குள்ள வந்து ஒருத்தர் போறாங்க அப்படின்னா அவங்களால வேற எதுவுமே பண்ணிக்க முடியாதா. அப்ப வந்து அவங்க அவங்க வந்து அந்த அமைதியாவே சாப்பிட சாப்பிட தூங்க எந்திக்க சாப்பிட இப்படிங்கிற அந்த ஒரு ஒரு ரொட்டீன் லைஃப்ல தான் அவங்க இருப்பாங்களான்னா அப்படி இருக்காதான். ஜெயில்ல அவங்க வந்து அவங்க வந்து க்ரூம் பண்ணிக்கிறதுக்கு கெரியர் வைஸ் அவங்க வந்து அவங்கள உயர்த்திக்கிறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸை ஏற்படுத்தி கொடுப்பாங்களாம். ஜெயிலுக்குள்ள வந்து படிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குமா, டிவி இருக்குமா, டிவி பார்க்கலாமா ஒரு டிவி ஹால்ல, யோகா கிளாஸ் இருக்குமா, கம்ப்யூட்டர் கிளாஸ் சொல்லி தருவாங்களாம். 10th 12th
யூஜி இதெல்லாம் படிக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் இது கொடுக்குவான். நிறைய ஜெயில் கைதிகள் வந்து 10th பப்ளிக் எழுதுவாங்களாம் வருஷம் வருஷம். 12th பப்ளிக் எழுதுவாங்க. அதுல பாஸ் பண்றவங்க அடுத்த கட்டம் என்ன பண்ணலாங்கலாம் பண்ணுவாங்களாம். ஜெயிலுக்குள்ள இருந்த ஒருத்தர் வந்து யூஜி கிராஜுவேட்லாம் முடிச்சு டிகிரி வாங்கி வெளியே போயிருக்காராம். அப்படிலாம் ஆட்கள் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அது மாதிரி ஜெயிலுக்குள்ள வந்து லைப்ரரி இருக்கும், நியூஸ் பேப்பர் இருக்கும். அவங்களோட அறிவை வளர்த்துக்கிறதுக்கு அவங்க வந்து ஜெயிலுக்குள்ள ஒரு ஒரு அதுக்குள்ள ஒரு குவாலிட்டியான டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கான ஸ்பேஸ் எல்லாம் கிரியேட் பண்ணிருக்கோம் அப்படிங்கிறாங்க. இன்னொன்னு ஜெயிலுக்குள்ள சம்பாதிக்கலாமா. அது என்னது அப்படின்னா ஜெயிலுக்குள்ள நிறைய வேலைகள் இருக்குமா. ஏதாவது ஒரு மரம் வேலை பாக்குறது, விவசாயம் பண்றது, தோட்டத்தை பாக்குறது, மெழுகுவர்த்தி செய்யறது, சோப்பு செய்யறது, பேக்கரி ஐட்டம். இப்ப ரீசெண்டா கூட பாத்தீங்க அப்படின்னா பாளையங்கோட்டை நினைக்கிறேன், பாளையங்கோட்டையா தான் இருக்கும் நினைக்கிறேன். ஜெயில் கைதிகள் வந்து அவங்க தோட்டத்துல விளைய வச்ச அந்த காய்கறிகளை வந்து வித்தாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்திருப்போம். ஜெயிலுக்குள்ள இருக்க தோட்டத்துல விளைய வச்சு அந்த காய்கறியை வந்து அவங்களே வந்து சிறைச்சாலை அங்காடிங்கிற இடத்துல சேல் பண்ண மாதிரி ஒன்று பார்த்தோம். திருந்தி வாழ்றாங்க அப்படிங்கிற மாதிரி. அப்படி பண்ணலாமா அப்படிங்கிறாங்க. அதுல வரக்கூடிய வருமானத்தை வந்து அவங்க வந்து சேர்த்து வச்சு ஜெயில விட்டு வெளியே போறப்ப அவங்க கையில கொடுப்பாங்களாம். இதை நீங்க இந்த மாதிரி பண்ணது அப்படின்னு. இன்னொன்னு நம்ம படங்கள்ல நிறைய நம்ம காப்பாங்க. யாராவது ஒரு ஆள் வந்து ரொம்ப நல்லவர் அப்படின்னா உங்களோட நன்னடத்தை காரணமா நாங்க வந்து உங்களை வந்து உங்க தண்டனை குறைக்க இது பண்ணோம், அதனால உங்க தண்டனை குறைச்சிட்டாங்க, இன்னைக்கு உங்களுக்கு விடுதலை அப்படின்பாங்கல்ல. அது வந்து எந்த அளவு உண்மை அப்படின்னா 100% ஜெயிலோட மேனேஜ்மெண்ட் வந்து இந்த மாதிரி கவர்மெண்ட்டுக்கு வந்து இவர் திருந்தி வாழ்றாரு, இவர் மேல ஜெயில் வந்ததுக்கு அப்புறம் இத்தனை வருஷத்துல அவர் மேல எந்த புகாருமே இல்ல, அவர் பாட்டுக்கு அவர் சொல்ற வேலையை பாக்குறாரு, ரொம்ப அமைதியா திருந்தி நல்ல வாழ்க்கை வாழ நினைக்கிறாரு, தப்ப உணர்ந்துட்டாரு அப்படிங்கிற பட்சத்துல அவரோட தண்டனையை வந்து கவர்மெண்ட் வந்து நீதிமன்றம் வந்து குறைக்கிறதுக்கான வேலையை பார்க்குமா, குறைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. சடனா அன்னைக்கு காலையில உங்களுக்கு விடுதலை அப்படிங்கிற மாதிரி சொல்ல மாட்டாங்க. அதுக்கு முன்னாடியே வந்து ஓகே அவர் திரும்பி வாழ்றாரு அப்படிங்கிறப்ப 2 நாள் அவரை ரிலீஸ் பண்ணுவீங்க, ஒரு வாரத்தை ரிலீஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி பண்ணுவாங்களாம். இதெல்லாம் உண்டா. இன்னொன்னு ஜெயில் அப்படிங்கிற ஜெயிலுக்குள்ள வந்து செஸ் விளாடுறது, வாலிபால் விளாடுறது, கிரிக்கெட் விளாடுறது, கேரம் போர்டு விளாடுறதுன்னு சொல்லி இந்த ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ் உண்டா. ஏன் அப்படின்னா ஜெயில் கைதிகள் வந்து மன அழுத்தம், மென்டல் ப்ரெஷர் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃபா இருக்கும் அப்படிங்கிறாங்க. இன்னொன்னு சென்ட்ரல் ஜெயில் இருக்குல்ல, அந்த சென்ட்ரல் ஜெயில வருஷம் ஆண்டு விழா மாதிரி கண்டக்ட் பண்ணுவாங்களாம். அதுல வந்து 2 டீமா பிரிஞ்சு கிரிக்கெட் மேட்ச் நடத்துறது, கபடி இந்த மாதிரியான கொக்கோ இந்த மாதிரியான விஷயங்கள் நடத்தி அதை ஜெயிக்கிற டீமுக்கு வந்து கப் கொடுக்கறது, இதெல்லாம் ஜெயிலுக்கு நடந்துகிட்டு இருக்குமா. அது மாதிரி ஏதாவது ஒரு ஒரு முக்கியமான நாள், ஒரு தீபாவளி, பொங்கல், கிறிஸ்துமஸ், ரம்ஜான் இந்த மாதிரி ஏதாவது முக்கியமான நாள் அப்படின்னா அன்னைக்கு ஸ்பெஷல் மெனுவான் ஜெயிலுக்குள்ள. இதெல்லாம் ஜெயிலுக்குள்ள இருக்கு. அன்னைக்கு ஏதாவது ஸ்பெஷல் மெனு கொடுக்குன்னு வச்சுக்கோங்களேன், இது நல்ல நாள் அப்படிங்கறத வந்து ஒரு ஸ்பெஷல் மெனு ஜெயிலுக்குள்ள இருக்கவங்களுக்கு கொடுப்பாங்களாம். ஜெயில் வந்து அவங்க ஓவராலா ஜெயிலை பத்தி என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஜெயிலுங்கிறது அவங்கள வந்து தினமும் அடிச்சு துன்புறுத்தி கொலை பண்ணிட்டாங்க, ஏதாவது குற்றம் பண்ணிட்டாங்க, அதுக்காக அவங்கள வந்து அடிச்சு துன்புறுத்தி நாளுக்கு நாள் அவங்கள வந்து சித்திரவதை பண்றது ஜெயில் கிடையாது. அவங்க பண்ண தப்பு அவங்க திருந்தி மறுவாழ்வுக்கான ஸ்பேஸை ஏற்படுத்தி கொடுக்கணும். திரும்பி சமூகத்துல நல்லா வாழணும், அமைதியான வாழ்க்கையா ரொம்ப சந்தோஷமா எந்த பிரச்சனையும் இப்போ திரும்ப போகாம வாழணும். அதுக்கான ஒரு ஸ்பேஸா தான் நாங்க ஜெயில இது பண்ணிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கான முயற்சிகள் தான் ஜெயில் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க. இதுதான் ஜெயில்னா என்ன அப்படிங்கிற மாதிரி. நம்ம படங்கள்ல பார்த்தது அப்படிலாம் கிடையாது, இது வேறையா இருக்கு. அது மாதிரி ஜெயிலுக்குள்ள வந்து இந்த ஹேர் கட் பண்றது அதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ப்ராப்பரா நடக்குமா. ஜெயிலுக்குள்ள வந்து பார்பர் இருப்பாங்களாம், முடி வெட்டுறதுக்கான ஆப்ஷன் கொடுப்பாங்களாம், ஜெயிலுக்குள்ளேயே வந்து சேவ் பண்ணிக்கலாம், ஹேர் கட் பண்ணிக்கலாம், எல்லாமே உண்டாம். ப்ராப்பரா ஒரு கைதியை வந்து திருத்துறதுக்கான வேலையை பார்ப்பாங்க, திருந்ததுக்கான வாய்ப்பை தான் ஏற்படுத்தி கொடுக்குறாங்க ஜெயில. இதுதான். இது உங்களுக்கு வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இப்பெல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. வேற ஏதாவது உங்களுக்கு ஏதாவது விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா அதை கமெண்ட் பண்ணுங்க. பார்த்துட்டு என்னோட ஹானஸ்டான அதை பத்தி தெரிஞ்சு படிச்சு அதை பத்தி பேசுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.